ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 9th டே மார்னிங் எந்திரிச்சோடனே ரெடி ஆயிட்டு ஜெம் ஃபேக்ட்ரி, ஜேட் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க. அதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதில ஜேட்லேயே வந்து சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதில் லாஃபிங் புத்தா அழகா பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் என் சிஸ்டரும் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு வந்து ஒரே காற்றும் மழையுமா இருந்துச்சு. அதனால என் சிஸ்டர் வந்து பஞ்செல்லாம் காதில் வச்சுட்டு இருந்தாங்க. இது பாருங்க ஜேடு. ஜேடு இந்த செயின் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? 10,00,000, 5,00,000, 4,00,000, 2,00,000 அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு விலை. இது வந்து அங்க ஒரு லைன் வச்சிருந்தாங்க. கீழ காசெல்லாம் இருந்துச்சு. அத எடுத்து நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு அதில வைக்கணுமா, அது நிக்கணுமா. அந்த மாரி எல்லாரும் வச்சுட்டுருந்தாங்க. நானும் வச்சேன். நானும் வேண்டிக்கிட்டு அந்த லைன் மேல காசு அப்படியே உழாம வைக்கணும். அங்கேயே கீழ காசு கிடக்குது. அத எடுத்து எடுத்து வைக்கணும். அது மாரி வச்சுட்டுருந்தோம். எங்க சிஸ்டர் ஹஸ்பண்டும் வந்து வச்சாரு. என் சிஸ்டரும் வச்சாங்க. அத நான் அப்படியே இது எல்லாமே ஜேட்ல பண்ணது. இந்த லைன் எல்லாம் ஜேட்லயே பண்ணி வச்சிருக்கிறாங்க. முன்னால ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே அந்த ஜேட் ஃபேக்ட்ரியில ஷாப்பிங்ல வச்சிருக்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போனாங்க. எதுக்குன்னா, நம்மலாம் ஏதாவது ஜேட்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் பார்த்தோம். ஜேடு இது எல்லாம் பார்த்தோம். நாங்கலாம் ஒண்ணும் வாங்கல. சிலர் வந்து கம்மலு, அ இயரிங்ஸு எல்லாமே வாங்குனாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அதில கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கப்பல் ஒண்ணு ஜேட்லயே பண்ணி வச்சிருந்தாங்க. அதுதான் ஹைலைட் அங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கப்பல். நல்லா வ ப ப இது மாரி அப்படியே செதுக்கி வச்சிருந்தாங்க. அதில நின்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. அத எடுத்துட்டு அப்படியே உள்ள போனா, அதில விதவிதமான பொம்மைங்க, கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வாங்குவாங்க எல்லாரும். கம்மலு, அப்புறமே பிரேஸ்லெட்டு, அதுதான் ஜேட்ல அந்த எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருக்கும் ஜேடுன்னா. அதெல்லாம் ஃப்ளவர் வாஷு அது மாரிலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, அங்க வந்து எல்லாரும் வந்து செயின் செக்ஷனுக்கும், கம்மல் செக்ஷனுக்கு தான் போனாங்க. ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு லேடீஸ்க்கு பிடிக்கும். அதனால எல்லாம் பார்த்தோம். இது பாருங்க பால் மாரி 4 கை விட்டு அப்படி எடுக்கிற மாரி. அப்புறமே வந்து நெறைய டார்டாயிஸு, லாஃபிங் புத்தா எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட டிராகன் பொம்மைங்க, அதுவும் ஜேட்ல பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன சின்னதும் இருந்தது. மினியேச்சரும் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாவும் இருந்துச்சு. மினியேச்சர் எல்லாம் அ அதெல்லாம் ஒரு 5,000 இந்த சின்ன பொம்மைலாம் கூட 5,000, 10,000 அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இது பாருங்க. அப்படியே நம்ம அந்த ஜேட்லயே வந்துட்டு கையெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்படி புடிச்சு சுளுக்கெல்லாம் எடுக்கிற மாரி ஒரு இது, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நாங்க எடுத்தோம். வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கம்மல் செக்ஷனு, மோதிரம் செக்ஷனு, பிரேஸ்லெட் செக்ஷன் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். எல்லாமே ஜேட்லயே வேற விதவிதமா பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுருக்கிறப்போ, அங்க ஒரு லேடி வந்து என்ன பார்த்துட்டு என் கழுத்தில போட்டிருக்கிற கோரல் மாலைய பார்த்துட்டு, "இது ரியலா? ரியலான்னு?" கேட்டாங்க. "இல்ல இது ரியல் இல்ல. ஆர்ட்டிஃபிஷியல் தான் நான் போட்டிருக்கிறேன்னேன்." "ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு, "நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு?" சொல்லிட்டு, என்னோட ஒரு ஃபோட்டோ வேற எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்றவங்க. நான் என்ன காமிச்சு எனக்கு 2, 3 செயின்லாம் எனக்கு கழுத்துலலாம் போட்டு காமிச்சாங்க. "பாருங்க நல்லாருக்கும். போட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னுட்டு." சரி போட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அத அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் அவ்ளோ விலையில இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஆனா எதுவும் வாங்குறதுக்கு முடியல நம்மளால. நாங்களும் வாங்கல. ஜேடெல்லாம் எப்படின்லாம் தெரியல. அப்புறம் அங்க வந்து அழகான பெயிண்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. நெறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என் சிஸ்டரும் நானும் வந்து நின்னு ஃபோட்டோ, என் ஹஸ்பண்டும் நானும் நின்னு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜேட் ஃபேக்ட்ரி. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த ஜேட் ஃபேக்ட்ரியில விட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கைடுக்கு வந்து அதெல்லாம் போய் விட்டா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது வாங்குனோம்னா அவங்களுக்கு கமிஷன் குடுப்பாங்களோ என்னமோ தெரியல. அது எப்பயுமே எல்லா கைடுங்களும் ஜெம் ஃபேக்ட்ரி கூட்டு போவாங்க. சிங்கப்பூர்ல போனா, இங்க ஜேட் ஃபேக்ட்ரி கூட்டிட்டு போனாங்க. அவ்வளோதான். இதில பாருங்க செயின்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய இருந்துச்சு. விதவிதமான கலெக்ஷன்ஸ் வெறும் கிரீன் கலரே இல்லாம கலர் கலராவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு, அங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பாருங்க இந்த என்னோட செயின் பழங்கள் க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். இது வந்து நான் இங்க தான் வாங்குனேன். ஒரு ஆன்லைன்ல இது பண்ணி வாங்குனேன்.
இதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து என்கிட்ட வந்துட்டு பாருங்க, நான் கழுத்துல போட்டிருக்கேன் பாருங்க, உள்கழுத்துல. அது அவங்க குடுத்த செயின தான் உள்கழுத்துல போட்டிருப்பேன். அப்புறமே அவங்களோட ஃபோட்டோவும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க ஒரு இது இருந்துச்சு, மாதுளம்பழம் செடி. வெறும் மாதுளம்பழமா இருக்கிற மாரி ஒரு செடி. அதில ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு, அப்புறம் அங்கேருந்து அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கிரேட் வாலுக்கு லாஸ்ட்டா போனோம். கிரேட் வால் முடிச்சுட்டு எங்களோட இது முடிஞ்சிருது. சைனா ட்ரிப்போட இது முடியுது. அதனால ஜேட் ஃபேக்ட்ரி மார்னிங் பார்த்துட்டு, மத்தியானத்துக்கு மேல நாங்க சைனா வால் போனோம். சைனா வால் போயிட்டு, அங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அதையும் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். தேங்க் யூ.